செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவர் எந்த விதமான தகவலையும் சரியாக சொல்ல மாட்டார். தன்னுடைய வாழ்நாள் 20,000 புத்தகங்களை படித்தேன்னு ஒரு முறை சொன்னார். ஆமாம், அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு முறை சொன்னார், நான் அரசியலுக்கு இட்லி தோசை சுட வரவில்லை, கொங்கு பகுதியைச் சேர்ந்த 7-8 மாவட்டங்களுக்கான ஒரு இலக்கிய திருவிழாவாக இந்த சிறுவாணி இலக்கிய திருவிழா 2ஆம் ஆண்டாக இப்போது நடைபெறுகிறது. உண்மையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு நான் கருதுகிறேன். இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முன்னெடுத்து செய்யக்கூடிய பள்ளி கல்வித்துறை, பொது நூலகத்துறை இரண்டையும் மனமாற நான் பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக வருபவர்கள் யார் அப்படின்னு நான் முதல்ல கேட்டேன். நான் கேட்கும்போது பெரும்பாலும் எல்லோரும் மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாணவர்கள்னால் என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதையும் நான் கேட்டேன். அப்போ தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து பார்வையாளர்களாக அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கோவை பகுதியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கல்லூரிகளில் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் வரைக்குமான தமிழ் மாணவர்கள் இங்கே வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நான் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் என்னுடைய இந்த தலைப்பில் கொஞ்சம் எளிமையாக உரையாற்ற நான் விரும்புகிறேன். அதுவும் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், அவற்றை இந்த நவீன இலக்கிய பதிப்பு முறைகள் என்ற தலைப்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் இந்த பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எனக்கு பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த தலைப்பில் வாசகர் நோக்கு, குறிப்பாக மாணவர் நோக்கில் தான் நான் பேச போகிறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே கொஞ்சம் கவனிங்க. இந்த கல்லூரி பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரின்னு முன்னாடியெல்லாம் நாங்கள் தமிழில் சொல்லுவோம். இப்போ தமிழ் பேரை எடுத்துட்டாங்க. நுழைவாயிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரின்னு எழுதியிருப்பாங்க. அதில் கூட எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு நம்ம போடுறோம். நம்ம தமிழ் மொழியில் ஆங்கிலத்தினுடைய தாக்கம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த அண்டுக்கு நம்ம மற்றும் போட்டு எழுதுகிறோம். ஆனால் முன்னாடி பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரின்னு தான் இருக்கும். கலையும் அறிவியலும் அந்த உண்மை தொகை வரக்கூடிய ஒரு பெயராக இந்த கல்லூரி பேர் இருந்தது. இந்த கல்லூரியில் தான் நான் 2 ஆண்டுகள் 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்தேன். இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் நான். இந்த கல்லூரியினுடைய நினைவுகளாக எனக்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக இங்கே இருந்தபோது நான் பெற்ற பரிசுகள், அதில் மிக முக்கியமாக புத்தகங்கள். அப்போது இந்த கல்லூரியில் பேச்சு போட்டியிலிருந்து கவிதை போட்டி, பல போட்டிகளுக்கும் பரிசாக கொடுப்பது புத்தகங்களைத்தான் தருவாங்க. நல்ல நல்ல புத்தகங்களாக இருக்கும். அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பெற்ற அந்த பரிசு புத்தகங்கள்லாம் இன்றைக்கும் என்னுடைய சேகரிப்பில் பத்திரமாக இருக்கின்றன. அவ்வப்போது அந்த புத்தகங்களை நான் எடுத்து வாசிப்பது உண்டு. சில புத்தகங்கள்லாம் பார்வை நூல்களாக கூட பயன்படும். இதே கல்லூரியில் பேராசிரியர் கா. வெள்ளிமலை என்பவர் பணியாற்றினார். இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் எழுதிய தீந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு நூல் எனக்கு ஒரு பேச்சு போட்டியில் பரிசாக கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு நூல். நமக்கு தமிழ் மொழியில் பிழையில்லாமல் எழுதுவது எப்படி என்பதை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. அதில் சிறந்த நூலாக வைக்கத்தக்கது அந்த நூல். அதை இன்றைக்கும் கூட எனக்கு ஏதாவது சந்தேகம் வரும்போது அதை எடுத்து நான் வாசிப்பது உண்டு. அந்த நூல் முழுக்க இளங்கலை பட்ட வகுப்பு மாணவர்களுக்காக பேராசிரியர் வெள்ளிமலை அவர்கள் எழுதியது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ஒரு புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வாங்கிய ஆடைகள், எனக்கென்று நான் பயன்படுத்துவதற்காக வாங்கி கொண்ட பொருட்கள், அதெல்லாம் இன்னைக்கு
எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போது என்ன கலரில் நான் சட்டை போட்டிருந்தேன்னு கூட தெரியாது. ஏதாவது பழைய புகைப்படங்களை எடுத்து பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி ஒரு கலரில் சட்டை போட்டிருந்துருக்கிறோமான்னு தோணும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பொருள்களுக்கெல்லாம் மதிப்பு கொஞ்ச நாள் தான். ஆனால் புத்தகத்தினுடைய மதிப்பு அப்படி அல்ல, அது பலகாலம் கடந்தும் வரக்கூடியதாக இருக்குது. ஆகவே இப்படி பலகாலம் கடந்து பல ஆண்டுகள் கடந்து வரக்கூடிய இந்த புத்தகங்கள் அவை எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் மொரீசியஸ் நாட்டுக்கு ஒரு இலக்கிய திருவிழாவுக்கு, இதே போன்ற ஒரு இலக்கிய திருவிழாவுக்காக போயிருந்தேன். அப்போ போன போது அங்கே ஒரு ஆவண காப்பகத்தை பார்ப்பதற்கு சென்றேன். அந்த ஆவண காப்பகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் 1850-60களில் தமிழ்நாட்டிலிருந்து மொரீசியஸ் அந்த தீவிற்கு சென்று குடியேறியவர்கள், அவர்களை பற்றியான ரெஜிஸ்டர் ஆவணங்கள் இருக்கின்றன. அவங்கள ஒவ்வொருத்தரும் யார் அந்த நாட்டுக்குள்ளே அந்த தீவுக்குள்ளே நுழைகிறாங்களோ அவங்களுடைய புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அவர்களை பற்றியான தகவல்கள், இதெல்லாம் கொண்ட அந்த ரெஜிஸ்டர், அவற்றில் சிலவற்றை எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், இது அந்த ஆவண காப்பாளர்கிட்ட இது ஜெராக்ஸ் காப்பிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் இது ஒரிஜினலுங்க அப்படின்னாரு. எவ்வளவு 170 ஆண்டுகள் கடந்தும் அது பார்த்தீங்கன்னா அப்படி புத்தம் புதுசாக அவ்வளவு அழகாக இருக்குது. காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான தாளில் அந்த ரெஜிஸ்டர் தயாரிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் பார்த்தோம்னா பழமை அப்படிங்கிறது இல்லாமல் அவ்வளவு புத்தம் புதிதாக இருக்குது. நம்ம புத்தகங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு சொத்து, பல ஆண்டுகள் கடந்து பல தலைமுறைகள் கடந்து. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா நூலகம்னு போனோம்னா அதனுடைய சிறப்பு என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் வெளியிட்ட புத்தகங்கள்லாம் இருக்கின்றன. அவ்வளவு ஆண்டுகளை கடந்த வரக்கூடிய புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. அப்போ அப்படி அந்த கண்ணோட்டத்தில் நாம் புத்தகங்களை உருவாக்க வேண்டும். பதிப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. முதலாவதாக தரமானதாக இருக்க வேண்டும். தரம்னா அதனுடைய தாள் அமைப்பில் முக்கியமாக தரம் வேணும். இன்றைக்கி நமக்கு பல கட்டங்களில் நம்ம புத்தகங்களை பார்க்குறோம். நிறைய இடங்களில் படுமோசமான தாளில் தான் புத்தகம் நமக்கு கிடைக்கும். அது மாணவ பருவத்தில் பாருங்கள், பாட நூலுக்குன்னு வைக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் இருக்குது பாருங்கள், அதை ரொம்ப விலை குறைச்சலாக கொடுக்கணும், அல்லது மாணவர்கள் இவ்வளவுக்குள்ளே தான் வாங்குவாங்க என்பதற்காக ரொம்ப மட்டமான சாணித்தாளில் தான் புத்தகங்களை போடுவாங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு தாளில் புத்தகங்களை போட்டு கொடுத்தா அதை படிச்சுட்டு அந்த ஆண்டோட தூக்கி விசிறிடலாம். நீங்கள் பழைய புத்தக கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பாடத்தில் இருந்ததுன்னா அது பழைய புத்தக கடையில் ஒரே வருஷத்தில் ஏராளம் காப்பி அங்கே கிடைக்கும். ஏன்னா படித்து முடித்த உடனே இடைக்கு போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் புத்தகங்கள் அப்படியானவை அல்ல. இப்போ நான் படிக்கிற காலத்திலேயே நான் வாங்கக்கூடிய பாடத்தில் படிக்கக்கூடிய நூல்களை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய வழக்கமுடையவனாக இருந்தேன். நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது வாங்கிய இலக்கண நூல்கள், அப்போ இலக்கணத்துக்குன்னு தனியாக நூல் வெளியிடுவாங்க பாடத்தில், அந்த நூல்களெல்லாம் இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன். இப்போவும் ஏதாவது ஒரு இப்போ இலக்கணம் தொடர்பான ஒரு சந்தேகத்துக்கு அதில் பார்த்தோம்னா தெளிவான விளக்கம் இருக்கும். ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சோ அது இருக்குதுன்னா நல்ல தாளில் அச்சிடப்பட்டிருக்குது. முதல்ல அது முக்கியமானது. நீங்கள் இன்றைக்கி பாடத்தில் வைக்கக்கூடிய நாவல், சிறுகதை, நாடகம் இதெல்லாம் பாருங்கள், அப்படி இருக்காது. ரொம்ப மட்டமான தாளில் தான் அச்சிட்டு கொடுப்பாங்க. அது நமக்கு இந்த பாடப்புத்தகத்தை பற்றியான ஒரு இழிவான ஒரு மனநிலை தான், அதுதான் காரணம். அப்படி இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு நல்ல பொருளை, புத்தகத்தை, நல்ல புத்தகத்தை, தரமானதை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உணர்வு பதிப்பகத்தாருக்கு இருக்கணும். அதே போல் நாம் வாங்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாதிரியான எண்ணம் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், மற்ற பொருள்களுக்கு செலவழிப்பதை பற்றி நாம் கவலைப்படுவது இல்லை. எவ்வளவு செலவுனாலும் நாம் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நாம் அதில் உயர்ந்த விலையில் இருக்கக்கூடிய பொருளை நம்மளால் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் புத்தக கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் போன உடனே நாம் எப்படி பார்ப்போம், விலை குறைச்சலாக என்ன இருக்குது என்று பார்ப்போம். இப்போ திருக்குறள் வாங்கணும்னு போகிறோம், நிறைய போட்டிகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் போவாங்க பரிசு புத்தகம் வாங்கிறதுக்கு.
பார்த்தீங்கன்னா திருக்குறள் வாங்கினோம்னா திருக்குறளில் எது விலை குறைச்சலானது என்று பார்ப்பார். அது வாங்கக்கூடியவர்களுடைய மனநிலையும் அப்படி இருக்குது. அப்போ வெளியிடுபவர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற வகையில் குறைச்சலாக இருந்தால் நிறைய விற்கும் என்ற கண்ணோட்டத்தோடு மட்டமான தாளில் மட்டமான அச்சில் பிழைகளோட அப்படி வெளியிடுவார்கள். ஆக நாம் வாங்குபவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, நாம் கோரி பெற வேண்டும். எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் வாங்குவேன் என்று நாம் சொல்லணும். இன்னைக்கு நாம் நுகர்வோருடைய உரிமைகள் பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம். எனக்கு இந்த மாதிரி பொருள் வேணும், இப்போ ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருளில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுன்னா உடனே நாம் திருப்பி கொடுக்குறோம். நம்ம அந்த மாதிரி மற்ற பொருள்களில் அந்த உணர்வு இருக்கிற மாதிரி புத்தகங்கள்லேயும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும். அது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதிப்பகம் பரிசு பதிப்பு அப்படின்னு ஒரு பதிப்பு போடுவாங்க. அது என்னென்னா பரிசளிப்பதற்கு ஏற்றதாக, அது ரொம்ப தரமானதாக கெட்டி அட்டையில் அப்படிப்பட்ட புத்தகம் அப்படி இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு பரிசுங்கிறது பல ஆண்டுகள் நாம் மகிழ்ச்சியோட மதிப்போட நம்ம வைத்திருப்பதற்கானது. பல பேர்த்துக்கு அதை எடுத்து காட்டுவோம். அப்போ சாதாரண தரமில்லாத ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தோம்னா அது பல ஆண்டுகள் வராது. அந்த அடிப்படையில் அப்படி பரிசு பதிப்பு என்றே வெளியிடுவாங்க. நீங்கள் திருக்குறள், பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகங்களை பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் பரிசு பதிப்பு என்று இருக்கிறத பார்க்கலாம். ஆக நம்ம வாங்குபவர்களும் சரி வெளியிடுபவர்களும் சரி புத்தகங்களில் இந்த மாதிரி தரமானதைத்தான் வாங்குவோம், தரமானதைத்தான் வெளியிடுவோம் அப்படின்னு இருக்கணும். சில சமயங்களில் மலிவு பதிப்பு என்று கூட வந்திருக்கு. மலிவு பதிப்பு அப்படின்னா தரமில்லாத பதிப்புன்னு அர்த்தம் கிடையாது, விலையில் மலிவு. இப்போ சக்தி வை கோவிந்தன் இருக்கார், தமிழில் மிக முக்கியமான ஒரு பதிப்பாளர். அவர் வெளியிட்ட பாரதியார் கவிதை, திருக்குறள் இதெல்லாம் மலிவு பதிப்பாக வெளியிட்டார். ஒரு ₹1 ₹2 1950களில் அவர் வெளியிடும் போது அவர் என்ன சொன்னார்னா, பிரதிகளை அதிகமாக அச்சிடும் போது விலை மலிவாக கொடுக்க முடியும் என்று சொன்னார். அப்போ 1,00,000 பிரதிகள் அச்சிடுறேன், அப்போ என்னால் ₹1 விலைக்கு பாரதியார் கவிதைகளை கொடுக்க முடியுது. நீங்கள் இப்போதும் அந்த புத்தகம் நீங்கள் இன்றைக்கி அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அச்சமைப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே அவ்வளவு தரமானதாக அமைந்திருக்கும். வெவ்வேறு விதமான முயற்சிகளை அவர் செஞ்சு பார்த்தார். பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுணசுந்தரி 2 நாவல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழினுடைய முதல் நாவலாசிரியர் நீதிபதியாக இருந்தவர் எஸ் வேதநாயகம் பிள்ளை, மாயூரம் சா வேதநாயகம் பிள்ளை. அவர் எழுதிய 2 நாவல்கள் பிரதாப முதலியார் சரித்திரமும் அதற்கடுத்து சுகுணசுந்தரி அவர் எழுதினார். இந்த 2ஐயும் சக்தி வை கோவிந்தன் ஒரே நூலாக வெளியிட்டார். அந்த நூலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது முன்பக்கம்னா இங்கே பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த புத்தகத்தை அப்படியே இப்படி திருப்பினோம்னா இந்த பக்கம் சுகுணசுந்தரி இப்படி இருக்கும். நீங்கள் எது இந்த புத்தகத்துக்கு பின்பக்கமே கிடையாது, ரெண்டுமே முன்பக்கம்தான். ஒரு பக்கம் பிரதாப முதலியார் சரித்திரம், இன்னொரு பக்கம் சுகுணசுந்தரி இப்படி இருக்கும். இந்த புத்தகம் எனக்கு இது கிடைத்த போது எனக்கு உண்மையில் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படி ஒரே ஒருத்தருடைய 2 முக்கியமான நாவல்களையும் ஒரே நூலில் இப்படி வெளியிட்டிருக்காருன்ட்டு. அதற்கப்புறம் நான் மாதுருபாகன் நாவலுக்கு அடுத்த 2 நாவல் அதனுடைய தொடர்ச்சியாக எழுதினேன், ஆலவாயன் அர்த்தநாரி. இந்த முறையை பின்பற்றி அதையும் ஒரு பக்கம் ஆலவாயன் ஒரு பக்கம் அர்த்தநாரி அப்படின்ட்டு அந்த வகையில் அந்த 2 நாவல்களையும் பதிப்பித்தோம். அதற்கு சக்தி வை கோவிந்தனுடைய அந்த நூல் தான் ஆதாரமாக இருந்தது. இத்தனைக்கும் அது மலிவு விலை பதிப்பாக வந்த ஒரு நூல் அது. இந்த மாதிரி நம்முடைய பதிப்பாளர்கள் மலிவு விலையில் கொடுத்தா கூட அவர்கள் தரமான நூல்களை ஒரு யோசனையோட சிந்தனையோட வெவ்வேறு விதமான வடிவமைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தான் நாம் அந்த புத்தக நவீன இலக்கிய பதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வகையில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பதிப்புனா என்ன, ஓலைச்சுவடியிலிருந்து அச்சுகளுக்கு கொண்டு வர்றது தான் பதிப்பு என்ற கருத்து தான் நம்மக்கிட்ட இருக்குது. சரி, ஓலைச்சுவடி காலமே இல்லாத மொழிகள் இருக்குது, அந்த மொழிகளில் பதிப்புன்னு ஒன்று இருக்காதா? ஓலைச்சுவடியிலிருந்து அச்சுக்கு கொண்டு வருவது தான் பதிப்பு என்றால், ஓலைச்சுவடி காலத்தில் உருவாகாத மொழிகள் பல மொழிகள் இருக்கு இன்னைக்கு, அந்த மொழிகளிலாம் நவீன இலக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ நவீன இலக்கியத்தை அவர்கள்
பதிப்பிப்பார்களா? பதிப்புன்னு அதை சொல்லக்கூடாதா அப்படின்னா உண்டு. அச்சில் கொண்டு வருவது மட்டுமல்ல, அச்சிடுவது மட்டும் பதிப்பு அல்ல. இதில் 2 சொற்கள் இருக்குது. அந்த 2 சொற்களை நீங்கள் விளங்கிக்கணும். பதிப்பாளர், பதிப்பாசிரியர். ஆங்கிலத்தில் பப்ளிஷர்னு சொல்கிறோம். பப்ளிஷருங்கிறது தான் நாம் தமிழில் பதிப்பாளர் என்று சொல்கிறோம். அதே போல் எடிட்டர் என்று சொல்கிறது தான் நாம் பதிப்பாசிரியர் என்று சொல்கிறோம். இந்த 2ம் வெவ்வேறு என்பதை நாம் நினைவில் வச்சுக்கணும். பதிப்பாளர் என்பவர் அந்த புத்தகத்தை தயாரித்து விற்பனைக்கு தருபவர், அவர் தான் பதிப்பாளர். அவர் ஒரு பப்ளிகேஷனுடைய பதிப்பகத்தினுடைய உரிமையாளராக அவர் இருப்பார். இப்போ சக்திவை கோவிந்தன் அப்படின்னா சக்திவை கோவிந்தன் ஒரு பதிப்பாளர் அவர். இது மாதிரி ஒவ்வொரு பதிப்பகம் நடத்தக்கூடியவர்களையும் நாம் பதிப்பாளர்னு நாம் சொல்லுவோம். அதே சமயம் பதிப்பாசிரியர் என்றால் அவங்க வேலை வேற. அவர்கள் பதிப்பாளருக்கு ஒரு புத்தகத்தை தயாரித்து தருபவர்கள். தயாரித்து தருபவர்கள்னா அச்சுக்கு முந்தைய தயாரிப்பு இருக்குது பாருங்க, ஒரு நூலினுடைய முழு வடிவத்தை உருவாக்கி தரக்கூடியவர்கள், அவர்கள் தான் பதிப்பாசிரியர். நீங்கள் இப்போ உவே சாமிநாதையருடைய பதிப்புக்கும் மற்ற பதிப்பாசிரியர்களுடைய பதிப்புக்குமான வேறுபாட்டை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உவே சாமிநாதையர் வாசகர்களுடைய நோக்கில், பயன்படுத்துபவர்களுடைய நோக்கில் என்னென்ன தேவை, ஒரு பதிப்பில் என்னென்ன இருக்கணும் என்பதை அவர் பட்டியலிட்டு அவற்றை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய புத்தகத்தை தயாரித்தார். மற்றவர்கள் அதில் நிறைய குறைபாடுகள் உண்டு. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் உவே சாமிநாதையருடைய பதிப்பு ஏன் நாம் இது பயன்பாட்டுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் பயன்படுத்துபவர்களுடைய நோக்கிலானதாக அந்த பதிப்பு இருக்கும். அதுதான் அப்படி பயன்படுத்தக்கூடிய வாசகர் நோக்கிலிருந்து இவர்களுக்கு என்னென்ன தேவை என்று உணர்ந்து அதை தயாரித்து ஒரு நூலாக உருவாக்கி தரக்கூடியவர் தான் பதிப்பாசிரியர் என்பவர். அப்ப நவீன இலக்கியத்துக்கு பதிப்பாசிரியர்கள் தேவையா தேவையில்லையா அப்படின்னா தேவைதான். அதுவும் நம்மை போல 2000 ஆண்டுகால மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரியம் உடைய ஒரு மொழியில மரபிலக்கியத்திற்கு மட்டும் பதிப்பாசிரியர்கள் இல்லை, நவீன இலக்கியத்திற்கும் பதிப்பாசிரியர்கள் நமக்கு தேவை. நீங்கள் நல்ல பதிப்புகள் அப்படி வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாரதியாருடைய கவிதைகள் அப்படின்னு சொன்னோம்னா, பாரதியாருடைய எழுத்துக்கள் ஒட்டுமொத்தத்துக்கும் சீனி விஸ்வநாதன் அவர்கள் உருவாக்கிய பதிப்பை நாம் பார்க்க முடியும். அதே போல் தந்தை பெரியாருடைய நூல்களுக்கான பதிப்பு அப்படின்னு சொன்னால் வே ஆணைமுத்து அவர்கள் உருவாக்கிய ரொம்ப பிரமாதமான பதிப்பு. அதில் முதல்ல வந்தது 3 தொகுதியாக வந்தது, அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 15 தொகுதியாக வந்திருக்கு. அந்த பதிப்பை நாம் புரிந்து கொள்வதற்கே அதுக்கு கொஞ்சம் நாம் நேரம் செலவு பண்ணணும். அவங்க 15 தொகுதிகளை உருவாக்கும் போது 15 தொகுதியை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை படித்தோம்னா நமக்கு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன இருக்குது, ஒரு கட்டுரையை நாம் கண்டுபிடிக்கணும்னா எப்படி, அதற்கு என்ன வகை வழிமுறையை நாம் பயன்படுத்தணும் என்பதையெல்லாம் அதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வழிமுறையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்களாக அந்த பதிப்பாசிரியர்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் நவீன இலக்கியத்திலையும் சிறுகதைகளுக்கு தமிழில் முதல்ல புதுமைப்பித்தன் கதைகளுக்கான பதிப்பை ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள் செஞ்சார். அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னோடி பதிப்பாக திகழ்கிறது. நீங்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் தான் பாட வேறுபாடு பார்க்கலாம் என்பது மாதிரி நவீன இலக்கியத்திலும் பாட வேறுபாட்டை பார்க்கலாம் என்ற காலம் அந்த பதிப்புக்கு அப்புறம் தான் வந்தது. 2000 அந்த பதிப்பு வெளியிடப்பட்டது. முதல்ல நீங்கள் நம்ம சங்க இலக்கியத்திலேயோ கம்பராமாயணத்திலேயோ பார்க்கும்போது ஒரு பாட்டில் இத்தனை பாட வேறுபாடுகள் இருக்குது, இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல் இருக்குது என்பதையெல்லாம் நாம் படிச்சிருப்போம். இப்போ கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் பாட வேறுபாடு இல்லாத பாடல்கள். ஒரு 10 பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். மற்ற எல்லா பாடல்கள்லேயும் பாட வேறுபாடுகள் உண்டு. பாட வேறுபாடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, பிரதி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி பழைய இலக்கியங்களில் உண்டு, நவீன இலக்கியத்தில் உண்டா அப்படின்னா நவீன இலக்கியத்தில் இருக்கிறது என்பதை நிரூபித்தது தான் புதுமைப்பித்தன் கதைகள் பதிப்பு. அதில் 3 விதமான பாடங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு கதை இப்போ மணிக்கோடி இதழில் பிரசுரமாக இருந்ததுன்னா அந்த மணிக்கோடி இதழில் பிரசுரமான ஒரு வடிவம் அது 1வது. அதற்கப்புறம் 2வது வடிவம் அவர் அந்த கதையை பத்திரிகையில் பிரசுரமான கதையை ஒரு நூலாக்கும் போது அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள், அது 2வது பாடம்.
மூன்றாவது, அவர் இறப்புக்கு பிறகு வேற யாராவது வெளியிட்டாங்கன்னா அதில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது என்று 3 விதமான பாடங்கள் புதுமைப்பித்தன் கதைகளுக்கு இருப்பதை அவர் பார்த்தார். இந்த மாதிரியான பாட வேறுபாடு. இப்போ இதில் நாம் எதை கணக்கில் எடுத்துக்கொள்வது அப்படின்னா, அவர் உயிரோடு இருந்தபோது புத்தகத்தில் கொண்டு வந்த கடைசி எதுவோ அதைத்தான் நாம் உரிய பாடமாக எடுத்துக்கணும். ஆனால் அதே சமயம் இந்த படைப்பு நுட்பங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அவருடைய மற்றதையும் பத்திரிகையில் வந்த வடிவம், அவர் மாற்றிய வடிவம், இவற்றையெல்லாமும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அந்த பாட வேறுபாடுகளை எல்லாம் அந்த கதை தொகுப்பினுடைய பின்னிணைப்பாக அவர் கொடுத்திருந்தார். அதில் நிறைய ரொம்ப அற்புதமான மாற்றங்கள்லாம் பாட வேறுபாட்டு ஆய்வாளர்களுக்கு சுவையான பல மாற்றங்கள் பாடங்களை எல்லாம் நாம் அதில் பார்க்க முடிந்தது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிறுகதையில் அவர் எழுதுகிறாரு, இந்த ஒரு நாசகார கும்பல் நினைக்கிறேன், அந்த கதையில் அந்த பாத்திரத்தை பற்றி எழுதும்போது, தாழ்ந்த வகுப்பினர் பலர் இலங்கைக்கு அன்றைக்கு வேலைக்கு சென்றது உண்டு அப்படின்னு ஒரு வரி எழுதுகிறார். அதற்கப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து அவர் அந்த கதையே புத்தகமாகுது. புத்தகமாகும்போது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு மாத்துறார் புதுமைப்பித்தன். அப்போ நீங்கள் பாருங்கள், அவர் எழுதும்போது இருந்ததற்கும் அதற்கப்புறம் புத்தகமாக வரக்கூடிய ஒரு 5-6 ஆண்டுகளில் இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தாழ்ந்த வகுப்பினர் என்பது ஏதோ இயல்பாகவே அவர்கள் தாழ்ச்சியாக இருக்கிறார்கள், கீழே இருக்கிறார்கள் என்ற பொருளை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் திராவிடர் கழகம் போன்ற பெரியார் இயக்கங்கள் எல்லாம் அதை தாழ்த்தப்பட்ட என்று சொல்லணும். நாம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அவர்கள் தானாக தாழ்ந்து போகலை, மற்றவர்கள் அவர்களை தாழ்த்தி வைத்திருந்தார்கள். ஆகவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை அரசியல் சொல்லாக கையாண்டார்கள். அப்போ புதுமைப்பித்தன் அதை ஏற்றுக்கொண்டு புத்தகமாக வரும்போது அதை மாற்றுகின்றார். இப்போ நாம் இன்னைக்கு இப்போ நவீன காலத்தில் கூட நீங்கள் இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான சொற்கள் மாற்றம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நாம் திருநங்கை அப்படின்னு நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். திருநங்கை, திருநம்பி, திருநர் என்ற பொதுச்சொல், இந்த 3 வகையான சொற்கள் இன்னைக்கு உருவாகியிருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரவாணி என்ற சொல்லை கையாண்டார். அதற்கு முன்னால் பல சொற்கள் இருந்தது. அந்த சொற்கள்லாம் இன்னைக்கு நாம் நாகரிகமற்றவைன்னு நாம் ஒதுக்குறோம். நம்ம இலக்கணத்திலேயே இருக்குது. அலி, பேடி என்ற சொற்கள்லாம் இருக்குது. அந்த சொற்களை எல்லாம் நாம் இன்னைக்கு புறந்தள்ளி விட்டோம். இன்னைக்கு அந்த சொல்ல நாம் யாரும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் நவீன காலத்திற்கு வரவில்லை என்று அர்த்தம், அல்லது அவர்கள் மனநிலை மாறவில்லைன்னு அர்த்தம். அதே போல் மாற்றுத்திறனாளர் அப்படிங்கிற சொல்ல நாம் இன்னைக்கு கையாளுறோம். நம்ம முன்னால் உடல் ஊனமுற்றோர் என்ற சொல் இருந்தது, பார்வையற்றோர் இருந்தது. இன்னைக்கு அந்த சொல்ல மாற்றிட்டோம். இப்போ இப்படி ஒரு சொல்லுக்கு வரலாறு உண்டு. புதுமைப்பித்தனுடைய கதையில் அப்படி பார்க்கும்போது இந்த சொல்லை இப்படி மாற்றிருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் என்ற அந்த அதுக்கு நாம் உடனே நாம் அந்த காலத்து அரசியல் பின்னணிக்கு தான் நாம் போகணும். அந்த ஆய்வை நாம் பார்க்கணும். நவீன இலக்கியத்தில் இப்படி உண்டு. இப்போ புதுமைப்பித்தனத்தில் 3 வகையான பாடங்கள் சொன்னேன். கூப்பா ராஜகோபாலனுடைய கதைகளை நான் தேடி தொகுத்த போது அவர்தில் 4 வகையான பாடங்கள் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அதில் என்னென்னா, முதல்ல ஒரு கதை ஒரு பத்திரிகையில் வரும். அப்புறம் என்ன செய்வார்னா, அதே கதையை திரும்ப ரீரைட் பண்ணி இன்னொரு பத்திரிகையில் வரும். அதே கதை சில சமயம் அதே தலைப்பிலையும் வரும், சில சமயம் தலைப்பு மாற்றம் பெற்றும் வரும். இப்போ நீங்கள் அவர்திலையும் இந்த மாதிரி இவருடைய இதில் புதுமைப்பித்தனத்தில் சொன்ன மாதிரி சொல்லலாம். மணிக்கொடியில் 1936 ஒரு கதை அவர் எழுதின கதை பரச்செங்கான் என்ற தலைப்பு கொண்டது. அதே கதையை திரும்ப ரீரைட் பண்ணி இந்துஸ்தான் இதழில் அவர் வெளியிடுறார். அந்த கதைக்கு தலைப்பு பண்ணை செங்கான் என்பது. ஒரு 3 ஆண்டு இடைவெளியில் அந்த கதை வரும்போது தலைப்பு மாற்றம் வந்துடுது. இப்போ இன்னைக்கு நாம் நந்தனார் சரித்திர கீர்த்தனை, அந்த கீர்த்தனையை 1940, 50களில் நம்ம திரைப்படங்கள்ல எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அதில் பாடும்போது அவர் பாவி பறையன் அப்படின்னு சொல்லி பாடுவார். இன்னைக்கு கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் கேட்டு பாருங்க, அந்த இடத்துல பறையன்கிற சொல்ல கையாளுறது இல்லை, எளியன், ஏழையேன் அப்படின்னு பாடகர்கள் மாத்திடுறாங்க இப்போ. ஏன்னா அந்த சொல்ல இன்னைக்கு கையாள வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான பாட வேறுபாடு நவீன இலக்கியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். கூப்பாராதில் 4 சொன்னேன் நான். ஒரு கதை முதல்ல வர்றது, அப்புறம் ரீரைட் பண்ணி இன்னொரு பத்திரிகையில் அதே கதையை வெளியிடுவார் 2வது, 3வது தொகுப்பில் வெளியிடும் போது, அதற்கப்புறம் அவர் இறப்புக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த பதிப்பு உணர்வு கிடையாது.
அவருடைய கதைகளை அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டாங்க. அது வெளியிடும் போது யார்கிட்டையோ அந்த இதை வந்து ப்ரூஃப் பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூஃப் பார்த்தவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு இந்த கதை 1930-40களில் வந்தது, அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியது என்பதெல்லாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த உணர்வு இல்லாமல் கூப்பார் 1970களில் என்ன மாதிரியான சொற்கள் இருந்ததோ அந்த சொற்களை எல்லாம் போட்டுட்டார். சொற்களை எல்லாம் மாற்றிட்டார். அவர் விசேஷம் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார்னா சிறப்பு அப்படின்னு மாற்றிடுவார். அப்போ நீங்கள் கூப்பாரா வந்து எந்த காலத்து எழுத்தாளர்னு உங்களுக்கு அந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட சொற்களையெல்லாம் அவர் கையாண்டிருக்கிறாரான்னு நமக்கு தோணிடும். இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் புரியும். அப்போ நவீன இலக்கிய நூல்கள் வரும்போது அதை பதிப்பிக்கும் போது நாம் எத்தகைய கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் வந்து உதாரணம். அப்புறம் இப்போ நவீன இலக்கிய பதிப்பு வரும்போது அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், அது என்னென்னலாம் செய்யணும். இப்போ பழந்தமிழ் இலக்கியத்தை பதிப்பிக்கும் போது அதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் இப்போ ஊவேசா பதிப்பு நான் ஆதாரமாக எடுத்துக்கிறேன்னா, இப்போ குறுந்தொகை கொடுக்குறாரு, பதிப்பிக்கிறாரு. நீங்கள் குறுந்தொகை முதலாவது பாட்டு, அந்த பாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கம் இருக்கும். 150 பக்கத்தை நீங்கள் கடந்து தான் முதல் குறுந்தொகையினுடைய முதல் பாட்டுக்கு போக முடியும். அப்போ அந்த 150 பக்கத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுதான் ஒரு பதிப்பாசிரியருடைய வேலை. அதே போல் 401வது பாட்டு குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்தோட 401 பாட்டு, 401வது பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கப்புறம் ஒரு 150 பக்கம் இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல ஒரு 150, பின்னாடி ஒரு 150, 300 பக்கம் அவர் என்ன செய்திருக்கிறார், அதுதான் பதிப்பாசிரியருடைய வேலை. அதே போல தான் நம்ம நவீன இலக்கியத்துக்கு வேணும். நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா நன்றியுரை எழுதுவார், ஒரு பதிப்புரை எழுதுவார், அந்த நூலில் வரக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் சேகரித்து தருவார். அதில் அது பாடலாசிரியர்கள் கவிஞர்களுடைய வரலாறு கொடுப்பாரு, பாடப்பட்டோருடைய வரலாறு கொடுப்பாரு. இப்படி என்னென்ன விஷயம் அந்த நூலில் வரக்கூடிய வரலாற்று செய்திகள் இருக்குது பாருங்க, அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் தொகுத்து கொடுப்பாரு. நீங்கள் இப்போ குறுந்தொகையில் வரக்கூடிய செடி கொடிகள் அப்படின்னு சொன்னால் ஊவேசா முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருப்பார். இதெல்லாம் இந்த குறுந்தொகை நூலில் வரக்கூடிய அந்த காலத்து பறவைகள், மரம், செடி கொடிகள் இப்படியெல்லாம் கொடுப்பார். இவ்வளவு வேலை செய்யக்கூடியவர் ஒரு பதிப்பாசிரியர். அதே போல் பின்னால் நீங்கள் போனீங்கன்னா பாட வேறுபாடு, அப்புறம் அகராதிகள், பல அகராதிகள் கொடுப்பாங்க. இதில் பாடியோர் அகராதி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு இப்போ கபிலர் பாட்டு அப்படின்னா கபிலர் எத்தனை பாட்டு குறுந்தொகையில் பாடியிருக்கிறாருன்னு பின்னாடி நாம் போய் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் பாடர் முதற்குறிப்பு அகராதி கொடுத்துருப்பாங்க. உவே சாமிநாதையர்கள் இன்னொன்று என்னென்னா இடம் விளங்கா மேற்கோள் அகராதின்னு ஒன்று கொடுப்பாரு. மேற்கோள் அகராதின்னு ஒன்று, இடம் விளங்கா மேற்கோள் அகராதின்னு ஒன்று கொடுப்பாரு. அது என்னன்னா உரையில் அந்த பாடலுக்கான உரை இருக்கு பாருங்க, அந்த உரையில் உரையாசிரியர் வெவ்வேறு நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருப்பார். அந்த எந்தெந்த நூலிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டது என்பதை தொகுத்து ஒரு அகராதி கொடுத்துருப்பார். சரி, சில மேற்கோள்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிற விவரம் தெரியாது. அப்போ அந்த அவற்றையெல்லாம் தொகுத்து இடம் விளங்கா மேற்கோள் அகராதி, அது எதிர்காலத்தில் ஒரு வேளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த நூலில் இருந்தது என்று அதை தொகுத்து தனியாக கொடுப்பார். இவ்வளவு வேலைகள் ஒரு பதிப்பாசிரியர் மரபிலக்கியத்தை பதிப்பிக்கும் போது இவ்வளவு வேலைகள் செய்கிறாங்க. அதே போலத்தான் நாம் நவீன இலக்கியத்தை பதிப்பிக்கும் போதும் நாம் இதில் ஒரு 25% வேலையாவது கட்டாயம் நாம் செய்யணும். அதுவும் நவீன இலக்கியமும் பழசாகிறது உண்டு. இப்போ பிரதாப் முதலியார் சரித்திரம் இருக்குது, அது இன்னைக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அது எழுதி. அப்போ அது ஒரு பழமைத்தன்மை ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரதாப் முதலியார் சரித்திரத்தை எடுத்தோம்னா அதற்கு படைப்புத்தன்மையும் உண்டு, ஆவணத்தன்மையும் உண்டு. ஒரு நூல் என்ன ஆகுதுன்னா காலம் அதை ஆவணமாக மாற்றுகின்றது. சில நூல்கள் படைப்புத்தன்மை குறைந்து போனால் கூட ஆவணத்தன்மை பெற்றவையாக இருக்கும். அவற்றை ஆய்வுக்கு பயன்படுத்துவார்கள். அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வாசகர்கள் படிக்கிற அளவுக்கான இலக்கியத்தன்மை இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் அதற்கு ஆவணத்தன்மை உண்டு. நமக்கு 17, 18 இந்த நூற்றாண்டுகள் எல்லாம் வந்த பல சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. சிற்றிலக்கியங்கள் பலதிலும் ஒன்று போலவே இன்னொன்று இருக்கும், அந்த மாதிரி போலச் செய்தல் இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் போலச் செய்தல் என்று புறக்கணிச்சிட முடியாது. இப்போ குறவஞ்சின்னா 100 குறவஞ்சி இருக்கும், 100 குறவஞ்சியில் அமைப்பு முறைகள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் சில புதிய செய்திகள், ஒரு ஊரை பற்றி பாடினாங்கன்னா அந்த ஊரை பற்றியான சில செய்திகள் அதில் இருக்கும். ஆகவே அவை இலக்கியத்தன்மை குறைந்திருந்தால் கூட ஆவணத்தன்மை பெற்றவையாக நாம் மாறிவிடுவதை நாம் பார்க்கலாம்.
அப்போ ஆவணத்தன்மை பெற்றவை நம்முடைய சமூகவியல் ஆராய்ச்சிக்கு, வரலாற்று ஆராய்ச்சிக்கு மிகுந்த பயன்படக்கூடியவை. அந்த அடிப்படையில் தான் நாம் நவீன இலக்கியத்தையும் பார்க்கணும். இப்போ நவீன இலக்கியத்தில் இப்போ நான் சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதின போது உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப அவ்வப்போது பரபரப்பாக சில செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவர் எந்த விதமான தகவலையும் சரியாக சொல்ல மாட்டார். தன்னுடைய வாழ்நாள் 20,000 புத்தகங்களை படித்தேன்னு ஒரு முறை சொன்னார். ஆமாம், அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு முறை சொன்னார், நான் அரசியலுக்கு இட்லி தோசை சுட வரவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த வாக்கியம் இருக்குது பாருங்க, இது சாதாரணமான ஒன்று அல்ல. இதற்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இட்லி தோசை சுடுறது யாரு அப்படின்னா, நம்முடைய மரபுல விதவை பெண்கள், கைம்பெண்கள், அவர்களுடைய தொழிலாக இட்லி தோசை சுட்டு விற்கக்கூடியது இருந்தது. நீங்கள் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பல நூல்களில், நாவல், சிறுகதைகளில் இந்த கைம்பெண்களானவர்கள் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை சுட்டு விற்பார்கள். அவங்க வீட்டிலேயே சுட்டு விற்பார்கள். சுட்டு கூடையில் எடுத்து சென்று வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விற்பார்கள். நீங்கள் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு காட்சி, நான் அந்த கட்டுரை எழுதின போது தான் எனக்கு அந்த காட்சி இன்னொரு நண்பர் அனுப்புனார். அதில் அந்த கதாநாயகனுடைய தங்கை விதவையாயிடுவார். விதவையான உடனே பக்கத்து வீட்டு வயசான ஒரு பாட்டி சொல்லுவாங்க, இனிமேல் நீ எப்படி பிழைக்க போகிற, இந்த ஊர் எல்லையில் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, அதில் குடிசை போட்டு தர்றேன், அங்கே நீ இட்லி சுட்டு விற்று பிழைச்சிக்கோ அப்படின்ட்டு. உடனே இன்னொருத்தர் அந்த அம்மாவே சொல்லுது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு இதுதானே ஒரே தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பின்னணி அதுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இது இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தி. ஜானகிராமனுடைய நாவலில் வருது. இந்த பகுதியைச் சேர்ந்த ஆர். சண்முக சுந்தரம் அவர் எழுதின 2-3 நாவல்களில் இது போல இட்லி தோசை சுட்டு விற்கக்கூடிய கைம்பெண்கள் அவர்களை பற்றியான செய்திகள் வருது. மாதவையாவுடைய நாவலில் வருது. அப்போ நீங்கள் இது பாருங்கள், ஒரு வரலாறு சார்ந்த, சமூகவியல் வரலாறு சார்ந்த ஒரு விஷயத்திற்கு நவீன இலக்கியம் எப்படி பயன்படுகிறது என்பது நமக்கு இதிலிருந்து தெரியுது. இதைத்தான் நான் சொல்கிறேன், இவை ஆவணத்தன்மை பெற்றவையாக மாறிவிடுகின்றன அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் வாடிவாசல் நாவலை நான் ஒரு தேவைக்காக படிக்க வேண்டியதாக இருந்தது. நான் அந்த நாவலை பல முறை படிச்சிருக்கேன். அந்த நாவலுக்கு நான் தான் 2003 மறுபதிப்பு வந்தபோது முன்னுரை எழுதினேன். இப்போ வேறொரு தேவைக்காக அந்த நாவலை திரும்ப படித்த போது அந்த நாவலில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சொற்கள் எனக்கு புரியல. 1947 எழுதின நாவல் அது. ஜல்லிக்கட்டை பற்றியான நாவல் அது. நீங்கள் இப்போது சமீப காலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்த காலத்தில் அந்த நாவலுக்கு ஒரு மறு வாசிப்பு, மறு உயிர் வந்ததுன்னு சொல்லலாம். ஏராளமான பேர் அந்த நாவலை வாங்கி படித்தாங்க, உழைக்கிறாங்க. எவ்வளவோ உழைப்பு ஒரு புத்தகத்தினுடைய பின்னால் இருக்குது. ஆகவே விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட பரவாயில்ல, தரமான பதிப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடம் வேண்டும் என்ற செய்தியை மட்டும் உங்களிடம் இதில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.